தம்பி 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 ஓரம் பாப்பா. ஐயோ அண்ணே, என்னண்ணே பார்த்து வரக்கூடாது? பார்த்துதாம்மா வந்தேன். ரோட்ல ஆள் வர்றது கூடவா உங்களுக்கு தெரியல? அவரே அடிச்சிட்டாருமா. தம்பி தம்பி, அடி எதுவும் பட்டுடுச்சா? அண்ணே தண்ணி கொண்டு வாங்கண்ணே. தரமா இந்தாங்கம்மா. இந்த தண்ணி குடிப்பா. இந்த மாதவன் ஒரு பணக்கார பையன் இருக்கானா. அவன் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றானா. அவரை நீங்க கேர்டேக் பண்ணி பாத்துக்க முடியுமா, குணப்படுத்த முடியுமான்னு கேக்குறாங்க. இந்த பையன் தானே என்கிட்ட ட்ரைனிங் எடுக்க போறவன். இவன் பேரு கூட மாதவன்ல. எப்படி இங்க வந்தான்? தம்பி மகாலட்சுமி. தம்பி, நான் மகாலட்சுமி இல்ல. மகாலட்சுமி இல்லையா? அப்ப நீங்க பெரிய மகாலட்சுமி கரெக்டா? ஆமா, அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப நீங்க எங்க போறீங்க? நான் செத்து போறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. இல்ல, என்னால மகாலட்சுமிய பார்க்க முடியல. அதான் செத்து போறேன். மகாலட்சுமி தானே, எனக்கு தெரியுமே. மகாலட்சுமிய உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நீங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு மகாலட்சுமிய காட்டுறேன். போலாமா? சரி, போலாம். தண்ணி போட்ல கொடுங்க. வாங்க. மாதவன், நீங்க ஆட்டோலயே இருங்க, நான் இப்ப வந்துருவேன். ஹலோ கல்பனா மேடம், உங்க பையனை காணுமா? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க மாதவனை எங்கயாவது பாத்தீங்களா? நான் பாக்கல. உங்க பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்க புதுசா ஒரு டீச்சரை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருந்தேன்ல. ஆமா, அவங்க உங்க பையனை பார்த்து நம்ம பாஸ்டிக் சென்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு மாதவ கிடைச்சிட்டாங்க. ஹலோ, நான் போய் உங்க பையனை கூட்டிட்டு வந்து உங்க வீட்ல ஒப்படைக்கிறேன் மேடம். அதெல்லாம் வேண்டாம், நாங்களே வரோம். நாங்களே உங்க சென்டருக்கு வரோம். சரிங்க மேடம், வாங்க. வாங்க ராசத்தி மேடம். வணக்கம் மேடம். மேடம், நான் அந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டேன். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிருங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம். மேடி, நான் யாருன்னு தெரியுதா? டீச்சர், பெரிய மகாலட்சுமி. எனக்கு மகாலட்சுமி காட்டுங்க. காட்டுறேன். அதுக்கு தான் டீச்சர் வந்திருக்காங்க. நீங்க டீச்சர் கூடவே இருங்க, நான் போய் மகாலட்சுமியை கூட்டிட்டு வந்துடுறேன். நான் வரேன் மேடம். எங்கடா போன? ஏண்டா இப்படி பண்ண?
உன்னை பார்க்காம நான் தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? எங்கடா போன? டேய் சொல்லாம போகலாம எங்கடா போன? டேய் ஏண்டா கோபப்படுற நேரமா இது? இவனே காணாம போய் இப்பதான் கிடைச்சிருக்கான். இவன் கிட்ட போய் கோபப்படுற? சும்மா இருடா. இவனால காலையில இருந்து நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு டென்ஷன்மா. டேய் வீட்டுக்கு போலாம் வா. முடியாது, நான் வரமாட்டேன். யாருக்குமே மகாலட்சுமிய பிடிக்கல. அதுவா எங்களுக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லடா. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ வீட்டுக்கு வா. மகாலட்சுமிய தேடி கண்டுபிடிச்சு நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ் பா. எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணுங்க. காலையில இருந்து தெரு தெருவா தேடி அலையிறோம். இந்த ஸ்வேதா எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. அத்தை என்ன பண்றது? அத்தை அங்க பாருங்க, ஸ்வேதா மாதிரி இல்ல. ஆமா ஆமா, அந்த குண்டச்சியதான். அந்த ஏய் ஸ்வேதா, போய் ஏய் ஸ்வேதா, நிறுத்துங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, ஸ்பீடா போங்க. ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா, அண்ணா அண்ணா சீக்கிரம் போங்க போங்க. நில்லுங்க நில்லுங்க. ஏய் காலங்கத்தால எங்கடி போய் ஊரை சுத்தி வர? உன்னை காணாம நாங்கெல்லாம் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா? வீட்டுல எல்லாமே போட்டபடி அப்படியே இருக்கு. வீட்டை வேற திறந்து போட்டுட்டு வந்திருக்கேன். என்னாச்சு உனக்கு? மூளை கலங்கி போயிடுச்சா இல்ல லூஸ் ஆயிட்டியா? ஆமாமா, இவ லூசு தான் ஆயிட்டா. இல்லம்மா, நான் தூங்கிட்டு இருக்கும் போது விடிய காலையில எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எடுத்தா ராங் கால்ல யாரோ நான் செத்து போக போறேன், மகாலட்சுமி கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறாங்கன்னு சொன்னாரு. அதை கேட்டதும் நான் பதறிட்டேன். சாக போறேன்னு ஒருத்தர் சொல்லும் போது அதை தடுக்காம எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அதான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவரு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவரை காப்பாத்த அப்படியே வீட்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன். ஆமா, உனக்கு உன்னை காப்பாத்திக்கவே வழி இல்ல. இதுல நீ இன்னொரு ஆளை வேற காப்பாத்த போறியா? வண்டியில ஏறிடி. பூமிகா, நீ ஸ்வேதாவும் இந்த ஆட்டோல போயிடுங்க. நானும் அம்மாவும் இன்னொரு ஆட்டோ பிடிச்சு வந்துடுறோம். சரிங்க, சீக்கிரம் போ. ஏய் வாடி, வா போ வண்டியில ஏறு. போ. அத்தை, இந்த குண்டச்சி தொலை தாங்க முடியல அத்தை. காலையிலேயே நமக்கு டென்ஷன் ஏத்தி விட்டுட்டா. ஆமா கண்மணி, இவளுக்கு இதே வேலையா போச்சு. சரி வா, ஆட்டோ பிடிச்சு போவோம் வா. தம்பி தம்பி, ஆட்டோ நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏன் கண்மணி ஆட்டோவை நிறுத்த சொன்ன? அத்தை அங்க பாருங்க. ராசாத்தியேதா காணாம போன பொண்ணை கண்டுபிடிக்கிறேன்னு காலங்கத்தாலேயே தெரு தெருவா கோயில் குளம்னு தேட ஆரம்பிச்சிட்டாளா? ஐயோ கண்மணி, நாம எடுத்த முடிவுதான் கரெக்ட். ஸ்வேதாவை இன்னைக்கே யாருக்கும் தெரியாம ஆந்திராவுக்கு வண்டி ஏத்தி விட்டுடுவோம். கொஞ்ச நாளைக்கு அந்த குண்டச்சி ஆந்திராவிலே கிடக்கட்டும்.
கௌதமுக்கும் பூமிகாவுக்கும் கல்யாணம் ஆன பிறகு ஸ்வேதாவை நம்ம திரும்ப கூப்பிட்டுக்கலாம். என்ன? ஆமா அத்த, நாம கல்யாண வேலையில பிஸியா இருக்கும்போது அம்மாவும் மகளும் சந்திச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம திட்டம்லாம் தவிடு பொடி ஆயிடும். கடைசி வரைக்கும் ராசாத்தியும் ஸ்வேதாவும் சந்திச்சுக்கவே கூடாது. அவ சாகுற வரைக்கும் பொண்ணை தேடி தேடி அலைஞ்சு சாகணும். சரியா சொன்ன கண்மணி. நம்மள ஊரை விட்டு போக வச்சவளுக்கு நாம கொடுக்கற சரியான தண்டனை இதுதான். சரி சரி, முதல்ல வீட்டுக்கு போய் ஸ்வேதா கிட்ட பேசி நாம ஆந்திராவில இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். சரியா? முகத்தை மறைச்சுக்கோ. ஆட்டோ விடுங்க. ஆமா, ஆட்டோ விடுங்க. என்னம்மா சொல்ற? ஆமா பூமிகா, நாங்க உன்னையும் ஸ்வேதாவையும் ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு வந்துட்டு இருக்கும் போதுதான் ராசாத்திய பார்த்தோம். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ராசாத்தி ஸ்வேதாவை பாத்திருப்பா. நம்ம நல்ல நேரம் அப்படி நடக்கல, எப்படியோ தப்பிச்சிட்டோம். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது. நாம ஸ்வேதாவை உடனே ஆந்திராவுக்கு அனுப்பி வச்சிட வேண்டியதுதான். சரிம்மா, அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்வேதாவை உடனே ஆந்திரா அனுப்பிச்சு வச்சிடலாமா? ஸ்வேதா, ஸ்வேதா. ஆமா, இதோ வரேன். கண்மணி, ஸ்வேதா கிட்ட நாசுக்கா பேசு. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, உன்னோட Dress அப்புறம் உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி பேக்ல எடுத்துட்டு வா. எதுக்குமா? நம்ம எங்கேயாவது போக போறோமா? ஆமா, போய் எடுத்துட்டு வா. எல்லாரும் எங்க போக போறோம்? அம்மா, என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஸ்வேதா, நம்ம எல்லாருக்கும் நல்லது நடக்க நாங்க இப்போ ஒரு முடிவு பண்ணிருக்கோம். நீ இப்போ நேரா ஆந்திராக்கு போக போற. அங்க எங்க சொந்தக்காரங்க வீட்டுல கொஞ்ச நாள் தங்கி இருக்க போற. அம்மா, நான் உங்ககிட்ட சொல்லாம போனதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதீங்க. இனிமே நான் அப்படியெல்லாம் சொல்லாம போக மாட்டேன். அம்மா, என்ன மன்னிச்சு உங்க கூடவே வச்சுக்கோங்க. அஷோ, அதுக்கில்ல ஸ்வேதா, உன் மேல எங்களுக்கு எந்த கோவமும் இல்ல. நாங்க உன்னை ஆந்திராக்கு போக சொல்றது உனக்கான தண்டனையும் இல்ல. நீ இப்ப ஆந்திராக்கு போ. பூமிகா கல்யாணத்தப்போ நாங்க உன்னை திரும்ப கூப்பிட்டுக்கிறோம். அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் உங்க கூடவே ஒரு ஓரமா இருந்துக்கிறேன். ஸ்வேதா, புரியாம பேசாத. உன்னை நாங்க ஆந்திராவுக்கு அனுப்புறதே பூமிகாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னுதா. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாமா, ஆந்திராவில உனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்கோம். நீ அந்த வேலையை பார்த்தனா உனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும். அந்த பணம் பூமிகா கல்யாணத்துக்கு உதவும் இல்ல, அதுக்காக தான் சொல்றோம். பணம் தான் பிரச்சனைனா நான் இங்கேயே பகல்ல ஜவுளி கடையிலயும் நைட்ல பெட்ரோல் பங்க்லயும் வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிறேம்மா. அம்மா, என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சு தனியா ஆந்திரா மட்டும் அனுப்பிடாதீங்கம்மா. உன்னை வேலைக்காக மட்டும் அங்க அனுப்பலமா. ஆந்திரால எங்க அத்தையோட அண்ணன் முடியாம இருக்காரு, அவரை பாத்துக்க ஆள் இல்ல, அதான் உன்னை அனுப்புறோம். யாரோ ஒருத்தர் சாக போறேன்னு சொன்னதுக்காக ஓடுன, இப்போ இவருக்காக போக மாட்டியா? அம்மா, உங்க அண்ணனை எங்கேயும் வர சொல்லுங்க, நான் இங்கேயே பாத்துக்கிறேன். அப்படி உன் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாதுமா. இங்க பார் ஸ்வேதா, இப்ப நீ ஆந்திராக்கு போகலன்னா அப்புறம் நாங்க தான் ஆந்திராக்கு போக வேண்டியிருக்கோம். அப்புறம் பூமிகா கல்யாண வேலையை யார் பாக்குறது? இங்க பாரு, உன்னால பூமிகா கல்யாணம் நிக்கணுமா? நிக்க கூடாதுமா. அப்ப ஆந்திராக்கு கிளம்பு ஸ்வேதா. ஸ்வேதா, நீ பயப்படாதம்மா. கொஞ்ச நாளைக்கு தான், என் கல்யாணத்தப்போ நீ திரும்பி வந்துடலாம். என்ன ஸ்வேதா, எனக்காக போக மாட்டியா? சரி, போறேன்.
ஆ இந்தா இத செலவுக்கு வச்சுக்கோ. உன்னை நாங்களே வந்து பஸ் ஏத்தி விடுறோம். வா போலாம். வா வாங்க வா. அம்மா, ஊருக்கு போக பஸ் ஏத்தி விடுறேன்னு சொல்லிட்டு எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லா வண்டியும் இந்த பக்கமா தான் வரும். நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. நாங்க உன்னை ஏத்தி விடுறோம். அம்மா, அங்க ஒரு ஆந்திரா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வருதுமா. ஸ்வேதாவை நம்ம அந்த வண்டியிலேயே ஏத்தி விட்டுறலாமா? நமக்கு பஸ் காசு மிச்சம் இல்ல. நல்ல யோசனை தான். அத்த, அந்த லாரியை கொஞ்சம் நிறுத்துங்க. வண்டியை நிறுத்துங்க. வா வா வாங்க வாங்க வா வா. தம்பி, வண்டி எந்த பக்கப்பா போகுது? ஆந்திரா சைடு போதுமா? ஆந்திரா சைடா? ஒரு நிமிஷம் இரு. அண்ணே, சொல்லுங்கம்மா. வண்டி எந்த பக்கம் போகுது? ஆந்திரா பக்கமா? ஆந்திரா போகுதா? அண்ணே, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளை கடப்பா ரோட்ல இறக்கி விட்டுறீங்களா? சரிம்மா. இந்தாங்க அண்ணே, இத கை செலவுக்கு வச்சுக்கோங்க. வாங்கிக்கங்க. நன்றிம்மா. இறக்கி விட்டுறீங்களா? சரிம்மா. அத்த, கண்மணி, டிரைவர் சரின்னு சொல்லிட்டாரு. வா போலாம். வா. டேய், அந்த பொண்ணு வண்டியில ஏத்திக்கடா. சரிங்கண்ணே. வா, சீக்கிரம் வா. வா வா. தம்பி, சீக்கிரம்பா. ஸ்வேதா, அம்மா, இந்த லாரியில ஏறிக்கோ. இவங்க உன்னை கொண்டு போய் ஆந்திரால விட்டுருவாங்க. அம்மா, லாரியா? என்னம்மா நீங்க பஸ்ல தானே ஏத்தி விடுறதா சொன்னீங்க? பஸ்ல கும்பலா இருக்கும், நச நசன்னு வேற இருக்கும். லாரியில நீ உட்கார்ந்துட்டு போனா ஃப்ரீயா காத்தோட்டமா இருக்கும். அம்மா, எனக்கு பயமா இருக்கு. நான் பஸ்லயே போறேம்மா. ஏய், எல்லாம் உன் சௌரியத்துக்கு தானே சொல்றாங்க. சொன்னா கேட்க மாட்டியா? லாரியிலே போ. பயப்படாத ஸ்வேதா, உன் நல்லதுக்கு தானே சொல்றோம். லாரியில ஏறிக்கோ. லாரிக்காரங்க உன்னை கரெக்டான இடத்துல கொண்டு போய் விட்டுடுவாங்க. நீ இறங்குனதும் என் அத்தையோட அண்ணன் உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு. சீக்கிரமா, டைம் ஆகுது. ஸ்வேதா, ஸ்வேதா, ஏறு ஸ்வேதா. ஸ்வேதா, வா. கண்மணி, வாங்கி வை. வை. ஏறு. ஸ்வேதா, ஸ்வேதா, வந்து ஏறு. வா வாமா, வா. சொல்லுங்கம்மா. உன் நம்பர் ஏதாவது இருந்தா எங்களுக்கு கொடுத்துட்டு போப்பா. என் நம்பரா? நோட் சொல்லுங்க. பண்ணுங்க. பூமிகா, நோட் பண்ணிக்கோமா. 956. சரிப்பா. ஸ்வேதா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உனக்கு டெய்லி ஃபோன் பண்றேன். என் மேரேஜ் அப்போ நான் சொல்றேன், நீ வந்துறீங்க. அதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்க கூடவே இருக்கலாம். கண்மணி அம்மா, உங்க மாத்திரை, பாட்டியோட மாத்திரைலாம் கபோர்ட்ல வச்சிருக்கேன். மறக்காம சாப்பிடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஸ்வேதா. நீ பத்திரமா போயிட்டு வா.